திருமணம் என்கின்ற பகுதியை இந்த உலகம் பார்க்கிற மாதிரி தான் இஸ்லாம் பார்க்குது. உலகத்துல அதாவது வரையறைகளை தான் இஸ்லாம் வைக்குது. உலகத்துல ஒரு 2 பேரை திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வளமைகள்ல ஒன்றாக அரபுகள்கிட்ட மட்டுமல்ல, இது அரபுகள்கிட்ட, இதான் நான் கலாச்சாரம் சொல்ல வரேன். அரபுகள்கிட்ட மட்டுமல்ல, அரபுகள் அல்லாத மக்கள்கிட்டையும் சிறிய வயசுல திருமணத்தை பேசிக்கொள்ற தன்மை இருந்துச்சு. அரபுகள்கிட்ட இருந்துச்சு, நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் இருக்குது. எல்லாம் அதுக்கு சொல்லுவாங்க பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்ய விவாகம்னு சொன்னால் அந்த சின்ன வயசுக்கு தான் பால்யம்ன்றது. இன்னைக்கு அந்த சொல்ல வேற எதுக்கு யூஸ் பண்ணி வச்சுட்டீங்க, சின்ன வயசுக்கு தான் அதாவது சின்ன வயசுன்றதுக்காக பால்ய விவாகம்னு சொல்றது. இப்போ இந்த பால்ய விவாகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பிறந்த உடனே என்ன செய்யறான், சிலர் பிறக்காத பிள்ளைக்கே பேசுவாங்க. என்ன, உனக்கு ஒரு மகள் பிறந்து எனக்கு ஒரு மகன் பிறந்தா நான் முடிச்சு வச்சுக்கொள்வோம். இந்த அக்கதனிக்கா செல்லாது. உனக்கு என் மகளை முடித்து தந்து விட்டேன், சரியா, நான் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டேன், பிறக்கவே இல்லை, அப்படி அதுக்கு செல்லாது. பிறந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு ஆண்டைக்கு. உலகத்துடைய வளமைகள்ல இருந்தது. இஸ்லாத்தை மட்டும் தனியா எடுத்தாங்க பாத்தீங்களா, கோனர் பண்ணி. உலகத்துடைய வளமைகள்ல இருந்து சொத்தை பாதுகாத்துக்கொள்ள, உறவை பாதுகாத்துக்கொள்ள, போண்டை வளர்த்துக்கொள்ள, ஊருக்குள்ளே வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி சில அந்த இதுகளை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உண்ட புள்ள என் பிள்ளை நான் முடிச்சு, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, சரியா, அக்கு திணிக்கா பண்ணிடுவாங்க. எனது மகனை உன்னோட மகளுக்கு நான் முடிச்சு தந்துட்டேன், என் மகனை உன்னோட மகளுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், முடிச்சு தந்துட்டேன், இவ்வளவு மகருக்கு நான் முடிச்சு தந்துட்டேன். வழினா சாட்சியாரு, இவங்க 2 பேரும் சாட்சி, அக்கு திணிக்கா நடந்தாச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, 6 வயசு பிள்ளையை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு? பால்குடி பிள்ளையே திருமணம் முடிக்கலாம். திருமணம் பண்றது அக்கதின் நிக்கா, ஒப்பந்தம் பண்றது. ஒப்பந்தம் பண்ணி இவங்க 2 பேரும் அப்படி செஞ்சு கொள்றதை எப்படி தடை செய்யலாம்? இதை எப்படி தடை செய்யலாம்? அப்ப 18 வயதுக்கு பின்னால் திருமணம், 18 வயதுக்கு பின்னால் திருமணம், எதை சொல்றீங்க? அக்கதினிக்கா ரெஜிஸ்ட்ரேஷனை சொல்றீங்களா, உறவை சொல்றீங்களா? இது 2 வழங்கணும். உறவை சொல்றீங்களா, இதை சொல்றீங்களா? உறவு என்ற பகுதிக்காக தான் நிறைய பேர் இதை பேசுறது. 2 பேரும் உறவுல சேர்றது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த பகுதியை பிச்சை பெருசா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் பண்றதை நீங்க எப்படி தடை செய்யலாம்? எந்த சட்டத்தாலையும் கொண்டு இதை தடை செய்யலாது. நாங்க என்ன பிள்ளை உனக்கு நான் முடிச்சு தாரேன், ஓகே, நான் முடிச்சு தந்துட்டு நான் ஏத்துக்கணும், இந்த 2 சாட்சி இந்த மாதிரி சொல்லிட்டாச்சு, ரைட். இதே அமைப்புல ஒருத்தருக்கு 15 வயசாகி பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இந்த மகளை நான் உனக்கு திருமணம் முடிச்சு தந்துட்டேன், அந்த பிள்ளைக்கு என்றைக்கு தகுதியாகதோ அந்த பிள்ளையோட நீ என்ன செய்யலாம், வாழலாம்னு முடிச்சு கொடுத்துட்டா அந்த திருமணம் என்ன செல்லும். 2 பேரை சாட்சி வச்சு சொல்லிட்டு, இன்கேஸ் அவர் மரணிச்சுட்டா அவரோட சொத்து பங்கு போகாது. அவர் மரணிச்சுட்டா அவரோட சொத்துல 4 ஒன்று இந்த என்ன, இவங்களுக்கு உங்களோட பிள்ளை இல்லைன்னா பிள்ளை இருந்தா 8 ஒன்று என்ன செஞ்சிரு, இந்த பிள்ளை 9 வயசாகலே சொத்தாய்ப்பான். 9 வயசாகவே சொத்து என்ன செய்யும், ரெடியா இருக்கும். இதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம். அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அதாவது விவாகரத்தை என்ன செய்யறது, விவாகரத்தை அவங்க என்ன செய்யலாம், பண்ணலாம். அந்த இடத்துல நான் விவாகரத்தை செஞ்சுட்டேன், எந்த அசரும் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, விவாகரத்து நடந்து விட்டால், உறவுல சேராம விவாகரத்து நடந்துட்டா அவங்க அடுத்த நிமிஷமே என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். அங்க இதான என்ன எதுவுமே இல்லை. ஆனா நீ சொன்ன மகர்ல ஹாஃப் கொடுத்துடணும், நீ சொன்ன மகர்ல ஹாஃப் என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இது இஸ்லாம் இங்க சட்டங்களை கொண்டு வருது. ஆனா அனுமதி என்றத உலகத்துல எல்லாருமே செய்யறாங்க. அனுமதி என்றத உலகத்துல எல்லாருமே இதை என்ன செய்யறாங்க, செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒப்பந்தம் அப்படின்ற பகுதியை. அப்போ இது இந்த வளமைகள் அப்படியே செஞ்சுட்டு வரதை இஸ்லாம் அனுமதிக்குது, இஸ்லாம் தடை செய்யல. இந்த இடத்துல இஸ்லாத்தின ரோல் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, நீங்கள் சின்ன வயசுலேயே பால்குடி நேரத்திலே அக்குதினிக்கா பண்ணுங்கள், இந்த உலகத்திலே இப்படி நடப்பதில்லை, நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்க ஒரு வசனம் இறங்கல. உலகத்துல எல்லா கலாச்சாரங்களும் செய்து வந்த அந்த மரபுல எந்த பாதிப்பும் இல்லைன்னு ரப்புல் ஆலமீன் அதை என்ன செய்யலாம், அங்கீகரிக்கிறான். இது கலாச்சாரம் அல்ல, இஸ்லாத்துடைய கலாச்சாரம் நீங்க தனியாகவும் சொல்லல, உலக மரபுல இருந்தது. குரங்கு சிஸ்டத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு விஷயமே இல்லைடாயிட்டு. திருமண முக்கியத்துவம் உள்ளவனுக்கு தானே இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு. எப்படியும் வாழலாம். அதான் நம்ம அந்த பெண் உரிமை சம்பந்தமா அதுல சொன்னோம். நம்ம பெண் உரிமை சப்ஜெக்ட் பேச வேண்டியதெல்லாம் யாருக்குன்னா, இந்த உரிமைன்னு ஒன்று இருக்குது, மனுஷனா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தான். நம்ம ஜூல வாழ ரெடி, வேண்டிய மாதிரி வாழ ரெடின்னு ஒரு டீம் ஒதுங்கி பேத்துட்டா, அவன்கிட்ட போயிட்டு பெண் உரிமை என்றா அவன் தான் நிர்வாணமாக்கி ரெடி ஆயிட்டானே. அவன் நிர்வாணமாயிக்கிறடி எல்லாமே ஓகேன்னு சொல்ற போய் அக்குதினிக்கா இப்படித்தான் அப்படின்னா, அப்படி அக்குதினிக்கான என்ன இது நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லக்கூடிய நிலைமையில அவன் உட்காந்துட்டிக்கிறான். அதை கொண்டு வைத்து என்ன நம்ம அவன்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்லை. ஸோ நாம இந்த 2 சமுதாயத்துக்காக பேசுறோம். அதாவது உலக மக்கள்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான் பேசுறமே தவிர, குரங்கியலை மரபாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு இது பேச்சல்ல. அவங்களுக்கு சிந்தனையை கிளியர் பண்ணணும்.
அவங்களுக்கு நீங்க மனுஷன் என்ற ஒரு உணர்வை கொடுத்து திருப்பி ரிப்பீட் எடுக்க வேண்டியிருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இத அங்கேயே இருக்கு. இப்ப சொல்லுங்க, யாரு கேட்டா அக்குதனிக்கா 6 வயசுல செய்யலாமா? பிறந்த உடனே செய்யலாம். பிறந்த உடனே இது பேர் ஒப்பந்தம். இதுக்கு பேர் அக்குதனிக்கான ஒப்பந்தம். இன்றைக்கும் செய்வாங்க, நாளைக்கு செய்வாங்க. இதை மாற்ற இயலாது. இது உலகத்துல இந்த ஒரு வளமை இருக்கும். ஒன்றுமே சொத்து இல்லாதவனுக்கு இந்த யோசனை வராது. இது அதிகமா யோசனை வராது எதுக்குன்னு சொன்னா, இந்த நிறைய சொத்து உள்ளவங்களுக்கு அல்லது தனக்கு பின்னால தண்டை பிள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறவனுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு வரும். உதாரணமா ஒரு குழந்தை சுனாமியில என்ன ஏதோ பாதிக்கப்பட்டு வந்துட்டு இவனை கொண்டு போய் அநாத மடத்துல விடுறதை விட அந்த புள்ளைய வளர்க்கும் வரைக்கும் தன் குடும்பத்துல நம்பிக்கையான ஒருவர்கிட்ட அக்குதனிக்கா பண்ணி ஒப்பந்தம் பண்ணி வளர்க்க விடுறதுன்றது இல்லை. இவன் இப்ப அந்த 3வது டீமுக்கு இந்த யோசனை வருது இல்லைன்னு தெரியுமா? அவங்க ஏற்கனவே அந்த குரங்கு சப்ஜெக்டுக்கு போனதால அவனுக்கு வருது. அவன் என்ன நினைக்கிற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அவன் மிருக கட்சியில தான் நினைக்கிறான். அதனால அவனுக்கு இது நம்பிக்கை வருது. அவன் அதை எப்படி அவன் நல்லா இருப்பான் எப்படி நம்புறது அப்படின்னு அவனுக்கு அந்த சிந்தனை வாரத்துக்கு காரணம் அவன் கெட்டுட்டான். அவன் டோட்டலா கெட்டு போய் ஒரு மிருக கலாச்சாரத்துக்கு போயிட்டான். அப்ப அவனுக்கு நிச்சயமா அந்த இது வரும். ஏன்னா மிருகத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த தந்தை புள்ள தாய் புள்ள அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. விளங்கிட்டா? அங்க ஒழுக்கமற்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. ஸோ அந்த சிந்தனையை தனகா வாங்கி கொண்டவனுக்கு எல்லாரையும் சந்தேகமா தான் இருக்கும். பாப்பாவும் சந்தேகமாகும், மகனை சந்தேகமாகும், சகோதர சந்தேகம். நடக்கலையான்னு கேட்டா விதி விலக்கு கொண்டது வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. தவறுகள் நடக்கக்கூடிய. ஆனா மனிதனுடைய வளமையில அப்படி இல்லை. மனிதனுடைய வளமையில அப்படி இல்லை. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இதற்காக வேண்டி நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம், அக்கதனிக்கா பண்றோம். அவரே என்ன செய்யறாரு, அந்த பிள்ளையை வளர்க்கிறாரு, அந்த பிள்ளையை பொறுப்படுத்துகிறாருன்னா அது கிரேட். அது ஒரு நல்ல ஒரு அம்சம். அது பல இடங்கள்ல தீர்வு அமையும். அதனால இஸ்லாம் அந்த வாசல் என்ன செய்யல, மூடவில்லை. ஸோ வயதெல்லையை பொறுத்த வரைக்கும், அக்கதனிக்காவுடைய வயதெல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு சட்டம் போட்டாலும் வரையறுக்க இயலாது. அதனாலதான் இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், இந்த மத்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறான். நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது உலக புது அந்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லி, புதிய உலகின் ஒழுங்கு அப்படின்னு, குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், அவுளமான அரபுல சொல்லுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த அமெரிக்க கலாச்சாரத்தை, அமெரிக்க கலாச்சாரம்னா அமெரிக்காலே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது குரங்கியல் கலாச்சாரத்தை முழு உலக கலாச்சாரமாக மாற்றணும். மாத்திட்டா ஒழுங்கா வாழ்றவனுக்கு மூளை இல்லைன்னு பேர் வந்துடும். ஒழுங்கா டீசெண்டா எதிரிப்பானே இவெல்லாம் வாழ தெரியும். ஹர்ரஹா உலா இதுனும், அவங்களுடைய மார்க்கம் அவங்களை என்ன செஞ்சுட்டு ஏமாத்திட்டு, ஊர்ல எல்லாருமே ஏமாத்தி சம்பாதிக்கிற டைம்ல ஒருத்தன் புத்தியா சம்பாதிச்சான்னு வைங்களேன், அவனுக்கு மூளையில இருந்தா என்ன செய்வாங்க, முடிவெடுப்பாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க. எனவே வயதில்லை அப்படி என்று சொல்றது, பிறந்ததுல இருந்து அகதினிக்கா என்ற பகுதி செய்யலாம். என்ன கவர்மெண்ட் செல்வாக்கு இதுல எதுக்கு வருமாண்டா, பதிய மாட்டோம். இப்படி திருமணத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பதிய மாட்டோம். அது சட்டப்படி குற்றம் என்ற மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். மற்றபடி மார்க்க ரீதியாக நானும் என்ன இன்னொருவரும் ஒப்பந்தம் செஞ்சு அந்த குடும்பத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டு அதை செல்லத்தான் செய்யும். சொத்துக்காக, அதுக்காக, இதுக்காக, எதுக்காகவும் செய்யலாம். அது பிழை இல்லை. அந்த பிள்ளையை பாதுகாக்க, அந்த ஃபேமிலிக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக, அல்லது இவன் என்னது இவனுக்கு சின்ன வயசுலயே ஒரு இதை போட்டுட்டோம்னு சொன்னா அவன் ஒழுங்கா வளருவான். அந்த சிந்தனையிலே சரியா இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம உரிமை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றதுனாலே அதை என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வயதல்ல இதுக்கு மட்டும்தான் வயதல்ல வச்சுக்கிறாங்க. எதுக்கு, இந்த அக்கதனிக்காக மட்டும்தான். விபச்சாரம் செய்யறதுக்கு வயதல்ல இல்லை. சரியா? ஓரின புணர்ச்சிக்கு வயதல்ல இல்லை. அது போல என்ன மத்த அதாவது என்ன இந்த உலக ரீதியான கேடுகள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் வயதல்ல இல்லை. விரும்பி அவர்கள் இருவரும் நடந்து கொள்ளுது. ஒருத்தர் சொல்றாரு, நான் திருமணம் எல்லாம் முடிக்கல, என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னா ஓகே, என்ன நீங்க குரங்க ஏத்துக்கிட்டீங்க இல்லைங்களா, அதனால அது என்ன நீங்க அது ஓகே, அந்த மாதிரி நடந்து கொள்றதுக்கு அது ஓகே. கல்யாணம் முடிக்க கூடாது. ஆனா அதை நாகரிகமா கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எப்படி வைப்பான்னு சொன்னா, அந்த வயசு இன்னும் அந்த பிள்ளையோட வளர்ச்சி இல்லை, சிந்தனை வளர்ச்சி போதாது, அந்த பிள்ளையோட எதிர்காலம், அந்த பிள்ளை உடல் ரீதியான அந்த இப்படி என்ன கொண்டு வந்து வச்ச உடனே டீசெண்டா அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்படி வச்ச உடனேயே நம்ம அந்த செக்ஷனை மறந்துடுவோம். ஓகே, 16 வயசு பிள்ளையும் 15 வயசு பிள்ளையும் சேர்ந்து பீச்சில் போறதுக்கும் சிறுவர்கள், 2 சிறுவர்களும் கடலோரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்களாம். எப்படி, இவனுக்கு 15 வயசு, அவளுக்கு 13 வயசு, 2 சிறுவர்களும் கடலோரத்தில் விளையாடி கட்டிக்கிறாங்களா அப்படின்னு. அதாவது இதை நம்பி ஒரு டீம் பேசுதுண்டா. அதை ஒரு டீம் என்ன செய்ய, சிறுவர் உளவியல். யாரு, 17 வயசும் 11 மாசமும் சிறுவர். 17 அப்போ டில்லியில கற்பழிப்பு நடந்தது எல்லாம் சிறுவர்கள் தானே. அது என்னன்னா அந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை சிறுவர் என்னது அந்த கல்வி, சிறுவர் பள்ளி, சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்க்கணும். சிறுவர் சீர்திருத்தம் முதலாவது ஒன்னே என்ன கொண்டு போய் சேர்க்கணும், என்ன மனித சீர்திருத்த பள்ளியில. நீங்க எல்லாம் குரங்கு லிஸ்ட்ல எழுதிருக்கீங்க. ஏன்னா இது அறிவு கட்டத்தனமான சிந்தனைகள். இப்ப ஒரு காலம் வரை நீங்க பாருங்க, எதிர்க்கிறவெல்லாம் மடைய லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தையே குலைக்கிறது,
சிந்தனையுடைய சிஸ்டத்தையே குலைச்சுட்டுருவாங்க. பிரச்சாரம் செய்யலாம், விளையாடலாம், போகலாம், வரலாம், உண்டாரிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் ஒரு சமூக கட்டுக்கோப்பு என்ற லிஸ்டுக்குள்ள வரல. கட்டுக்கோப்பா பொறுப்பேடு கொடுக்கக்கூடிய திருமணமாக இருந்தால் அவருக்கு 18, சில நாடுகளில் 20, சில நாட்டில் 20, ஒரு நாட்டில் 30. பாவம். அப்ப இந்த மாதிரி லிஸ்ட்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, வரைவிலக்கணங்களை வைக்கக்கூடிய இதுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒழுக்கங்கட்ட விஷயங்களுக்கு வயதில்லை இல்லை, ஒழுக்கங்கட்ட விஷயங்களுக்கு வயதில்லை இல்லை. அதுக்கு அவன் விளக்கம்னு சொல்லுவான். நாங்க யாரும் அதை அனுமதிக்கல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்லியா பழகிற டைம்ல நடக்கக்கூடிய தவறுகள் அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா நடக்கும். அப்ப தவறு செய்யறான். அவன் தவறு செய்யறான்ன்றால என்ன அர்த்தம், அவனுக்கு 7 அர்த்தம். தவறு செய்யறான்னாலே அவனுக்கு 7 அந்த சிந்தனை வருது, அந்த யோசனை வருது அப்படின்றானே அர்த்தம். அப்ப அதை நீ சட்டப்படி ஒன்று கொண்டு வரணும், அதுக்குள்ள என்ன செய்யறான், இவ்வளவு சிந்தனைகளை எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.